எனக்கும் உன்கிட்ட உடனே பேசணும்னு தான் தோணுது. ஆனா என்னவோ என்ன தடுக்குதானோ. நேத்து உங்க வீட்டுல எப்படியாவது பேசிடணும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஆனா எல்லாமே தப்பா நடந்துருச்சானோ. நிஜமா சொல்லணும்னா உன்கிட்ட இப்ப என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலானோ. ஹலோ, எஸ், என்ன ப்ராப்ளம்? இதெல்லாம் இப்பதான் சொல்லுவீங்களா? முதல்ல என்னன்னு பார்த்துட்டு எனக்கு திரும்ப கூப்பிடுங்க. என்னாச்சு மீரா? சார், ஃபேக்டரியில ஏதோ மெஷின் ப்ராப்ளமா, ஷட் டவுன் பண்ணிருக்காங்களா. அதனால இன்னைக்கு நம்மளால அங்க விசிட் பண்ண முடியாது சார். சாரி சார். இட்ஸ் ஓகே மீரா. லெட் அஸ் கோ பேக் டு ஆபீஸ் அகைன். டிரைவர், ஆபீஸ்க்கே போங்க. நான் உங்களை பார்க்க தான் ஃபேக்டரிக்கு. வாணு, வெளியே போய் பேசிக்கலாம். இல்ல சார், வேண்டாம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க பேசி. சாரி அனு, வா போலாம். கார்ல பேசிக்கலாம். அனு, முதல்ல கார்ல ஏறு, அப்புறம் பேசிக்கலாம். வா. அக்கா சொல்லுக்கா, அத்தா எப்படி இருக்காரு, அனு எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. அக்கா, நேத்து அனு பர்த்டே கிஃப்டா அத்தான் கிட்ட என்ன கேட்டா? அத சொல்ல தாண்டி உனக்கு போன் பண்ணேன். அனு பர்த்டேக்கு சூர்யா சாரு என்னக்கா சொல்ற? சூர்யா சார் வீட்டுக்கு வந்ததே சுப்பு கிட்ட கல்யாண விஷயம் பேசுறதுக்காக தானே சொல்றாடி. இதுல சுப்பு அனுவ பொண்ணு பாக்கறதுக்கு வேற ஒரு ஆளுங்களை வர சொல்லிருச்சு. என்னக்கா நீ? அனு மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம நீங்களா ஒரு முடிவு பண்ணது தப்புக்கா. ஐயோ பூரணி, அனு சொன்னதெல்லாம் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல நீ அனு கிட்ட பேசி பாரு. சூர்யா சார மறந்துருன்னு சொல்லு. இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி புரிய வை. அவ புரிஞ்சுப்பாக்கா. அவளா புரிஞ்சுக்குவா? சூர்யா சார் தான் இந்த ஜென்மத்துல என் புருஷன், நீதான் இதுக்கு உதவி பண்ணணும்னு என்கிட்ட கெஞ்சுறாடி. அவ சின்ன பொண்ணுக்கா, அவ அப்படிதான் கேப்பா. நல்லது கெட்டதெல்லாம் அவளுக்கு தெரியாது. நீதான் அவளுக்கு புத்தி சொல்லணும். புத்தி சொன்னா கேக்குற பழைய அணு இல்லடி அவ. சூர்யா சார் நேத்து அப்படி டென்ஷனா கிளம்பி போனதுக்கு ராத்திரி எல்லாம் அவ தவிச்ச தவிப்பு என்ன? அவரை சமாதானப்படுத்தணும்னு காலையில போனது என்ன? அவர் கூட கல்யாணம் ஆயிட்ட மாதிரியே நடந்துக்கிறாடி அவ. நீயா ஏதாவது பேசாதக்கா. நீயே விட்டா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்கு. அவர் வயசு என்ன, நம்ம அனு வயசு என்ன? அவர் உன்னை விட பெரியவர்க்கா. அவளுக்கு பக்குவமா சொல்றத விட்டுட்டு கல்யாணம் ஆன மாதிரி நடந்துக்கிறான்னு நீ அவளுக்கு பில்டப் பண்ணாதக்கா. அனு கிட்ட நேரடியா பேசு. அத விட்டுட்டு
அவ அப்படி நடந்துக்கிறா இப்படி நடந்துக்கிறா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு இன்னொரு வாட்டி எனக்கு போன் பண்ணன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. பூர்ணி, ச்சே, இவ ஒருத்தி. எஃப்எம் கிட்ட சொல்லி அனுப்பியும் ஏன் சார் என்ன கூப்பிடவே இல்ல? சொல்லுங்க சார். உன்கிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல அனு. அதான் இன்னைக்கு ஃபுல்லா பிஸியாவே மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டேன். ஓடி ஒளிஞ்சிட்டா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா சார்? நல்ல வேலை பங்கஜ் சார் சொன்னதுனாலதான் நீங்க ஃபேக்டரி விசிட் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பங்கஜ் சொன்னானா? ஆமா சார், பங்கஜ் சார் தான் சொன்னாங்க. எப்பவும் உங்க கூடவே நிழல் மாதிரி இருக்கிற அவரு ரொம்ப கிரேட் சார். யாருக்கிட்டையும் எங்கேயும் அவர் உங்களை பத்தி தப்பா பேசினதே இல்ல சார். அது மட்டும் இல்ல சார், மத்த யாரும் உங்களை பத்தி தப்பா பேசவும் விட மாட்டாங்க. அவர மாதிரி எல்லாம் சான்ஸே இல்ல சார். எஸ் அனு, இந்த சூரிய பிரகாஷ் இவ்வளவு நிம்மதியா இருக்கன்னா அதுக்கு முழு காரணமும் பங்கஜ் தான். இப்ப இவ்வளவு பிரச்சனை இல்ல. இந்த வேர் ஹவுஸ்க்கு ஏன் சூர்யா போறான்? என்ன சொன்னாலும் கேக்குறதே இல்லாம. சார், இந்த இடம் ஏற்கனவே எப்போ பார்த்த மாதிரி இருக்கு சார். ஆமா சார், நான் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கேன். அனு, உங்க வீட்ல இருக்கும்போது அண்ணி போன் பண்ணாங்கல்ல? ப்ரோயின்லா, சொத்தை இப்பவே பிரிங்க. நானும் சந்திராவும் தனியா போறதுதான் எங்களுக்கு நல்லது. அண்ணிய சமாளிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நல்ல வேலை அண்ணி கூல் ஆயிட்டாங்க. ஆமா, உங்க வீட்ல என்னாச்சு? பையன் வீட்ல பேசினாங்களா? இல்ல சார், பொண்ணு பார்க்க வந்தவங்க பேசினதெல்லாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த சம்பந்தம் வேண்டான்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அப்போ இப்போதைக்கு நீ எனக்கு தான். எப்பவுமே நான் உங்களுக்கு தான் சார். என் வாழ்க்கையில 2 விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒன்னு இந்த வேர் ஹவுஸ், இன்னொன்னு நீ. இந்த வேர் ஹவுஸ் இப்ப வேற ஒருத்தர் கைக்கு போற மாதிரி இருக்கு. யாரு சார்? அந்த சுரேந்திரா? அந்த சுரேந்தர் போலி பத்திரம் ரெடி பண்ணி இந்த வேர் ஹவுஸ் எடுத்துக்க பாக்குறான். என்கிட்ட இருந்த ஒரிஜினல் பத்திரத்தையும் காணும். ஐயோ! ஆமாண்ணா. எஸ் மீராஜி. பங்கஜ், சூர்யா சார் எங்க இருக்காரு? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் மீராஜி? அவர் உங்க கூட தானே வந்தாரு. சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க பங்கஜ். ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்கு. சூர்யா சார் எங்க போறாரு, என்ன ஏதுன்னு ஏதோ ஒரு அப்டேட்டே இல்லையா? இது எல்லாத்துக்கும் அந்த அனுதா காரணம். என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணவரு ஒரு பாய் கூட சொல்லல, அப்படியே அனுவ கார்ல கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே போன் பண்றீங்களா மீராஜி? மீராஜி, என் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. போது பங்கஜ், இதெல்லாம் கேக்குற முடியல. நான் சத்தியமா இல்ல. பரவாயில்ல மீராஜி, ஒரே ஒரு பழமொழி தானே, கேளுங்க. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும் மீராஜி. இந்த வேர் ஹவுஸ் நிஜமாவே யாரோடது? இவ்வளவு வருஷம் ஆகியும் இந்த சுரேந்தரையும் விடாம துரத்துறான். இதெல்லாம் சூர்யா சார் கிட்ட கேட்கலாமா?
வேண்டாம் வேண்டாம், ஆல்ரெடி அப்செட்ல இருக்காரு. இத கேட்டா இன்னும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. அனு, இந்த வேர் ஹவுஸ் என்னோடது. சட்டப்படி தார்மீகப்படி இது என்னோடதுதான். ஆனா இப்போ இது கை தவறி முழுசா போற மாதிரி இருக்கு. இந்த வேர் ஹவுஸ் முழுசா என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துலயே கால் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னவோ இன்னைக்கு உன் கூட இங்க வரணும்னு என் மனசு சொல்லிடுச்சு. அனு, இந்த வேர் ஹவுஸும் சரி, நீயும் சரி, எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் என்னைக்கும் உங்களுக்கு தான் சார். அனு, யாரோ ஒருத்தங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்றதையே என்னால ஜீரணிச்சுக்க முடியல. அதான் அவ்வளவு அப்செட். அதான் உன்னை பார்க்காம அவாய்ட் பண்ண. எனக்கும் அப்படிதான் சார். உங்களை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அம்மா மகமாயி, அனு தான் முடிவுல உறுதியா இருக்கா. இந்த சுப்பு அணு விஷயம் தெரியாம அது பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. அணுக்கும் சூர்யா சாருக்கும் 25 வயசு வித்தியாசம்மா. சுப்பு கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? சொன்னா அது தாங்குமான்னு தெரியலம்மா. நீதான் தான் என்ன காப்பாத்தணும். சுப்பு, இது என்ன புது பழக்கம்? வந்ததும் வராதுமா கை கால் கூட கழுவாம வந்து படுத்திருக்க. ஏய், மனுஷனால நிக்கவே முடியல. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறியா? சும்மா கை கழுவுல கால் கழுவுல. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு இப்படி என் மேல எழிஞ்சு விழற? ஐயோ, நீ என்ன எதுவும் கேட்காத. என்னால முடியல. எனக்கு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நீ கேள்வி மேல கேள்வி கேட்டு என் உயிரை வாங்காத. உனக்கு என்னமா ஆயிடுச்சு சுப்பு? எதுக்கு எடுத்தாலும் இப்ப ரொம்ப கோவப்படுற நீ. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. போதுமா? சுப்பு இப்படிலாம் வந்து படுத்துக்கிற ஆளே கிடையாது. அது உடம்புக்கு என்ன பண்ணுதோ என்னமோ. டாக்டர் கிட்ட வான்னு சொன்னாலும் கத்தும். அம்மா மகமாயி, நடக்கிற எதுவுமே எனக்கு நல்லதா படல. நீதாம்மா காப்பாத்தணும். அனு, அனு, வா போலாம். சார், இந்த இடம் நிச்சயம் எப்படியாவது மீட்டுருவேன். யூ டோன்ட் வரி. அது இல்ல சார். கம் ஆன் அனு, டைம் ஆச்சு, போலாம். என்னன்னு தெரியல சார். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி இங்க வந்துதான் நீ மயக்கம் போட்டு விழுந்த ஞாபகம் இருக்கா? அனு,
என்ன ஆனாலும் இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ண கூடாது சார். ஷோர் அனு. நம்ம லவ் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த இடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம லவ் தான் எல்லாத்தையும் விட முக்கியமானது. வா. சுப்பு, எந்திரிச்சு கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுத்துக்கோ. எனக்கு ஒண்ணும் வேணாம் புஷ்பா, ப்ளீஸ். இப்படி ஒண்ணும் சாப்பிடாம படுக்காத. எந்திரி. ஏன் எந்திரி. என்னவா நீ? என்னாச்சு சுப்பு? பொண்ணு பார்த்துட்டு போனவங்க என்ன பேசுனாங்க பாத்தியா? இந்த மாதிரி பேசுறவங்க வீட்டுக்கு என் பொண்ணு போனா நிம்மதியா வாழ முடியுமா? கல்யாணம் ஆகி போனா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ? போதும் சுப்பு, ஒண்ணு நடந்துச்சுன்னா அதையே பிடிச்சிட்டு தொங்காத, விடு. மனசு கடந்து அடிச்சுக்குது புஷ்பா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வரவங்க எல்லாம் இந்த மாதிரியே குறுகிய மனப்பான்மையோட பேசினா அப்புறம் என் பொண்ணு எப்படி வாழ்க்கையில நல்லா இருக்கும்? அதை நினைச்சா என் நெஞ்ச போட்டு பிசையுது, தெரியுமா உனக்கு? சுப்பு, நீ அதையே நினைச்சிட்டு உன் உடம்ப கெடுத்துக்குவியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு சுப்பு. ஒன்னும் பயப்படாத, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இப்படியே தான் சொல்ற. ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலான்னு சொன்னா கேக்குறியா? இந்தாங்கம்மா. இதுல எழுதியிருக்கிற டெஸ்ட் எல்லாம் முதல்ல எடுங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க டாக்டர். உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல சார். ஆனா அடிக்கடி நெஞ்செரிச்சல்னு சொல்றீங்கல்ல, அது என்ன ஏதுன்னு பாத்துட்டா நிம்மதியா இருக்கும்னு உங்க ஒய்ஃப் நினைக்கிறாங்க. அதுக்குதான் இந்த டெஸ்ட் எல்லாம். இதுல நான் எழுதியிருக்கிற ஸ்பெஷலிஸ்ட பாருங்க. அவர் செக் பண்ணிட்டு எதனால நெஞ்செரிச்சல் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம கழுத்து வலின்னு சொல்லிட்டு இருப்போம், பார்த்தா பிரச்சனை வேற ஏதாவது இருக்கும். அதனால இவரை பாக்குறது நல்லது. சரிங்க டாக்டர். ஸ்பெஷலிஸ்ட் பேரு கௌரி சங்கர். இப்ப பாத்துருங்க. டெஸ்ட் இப்ப எடுத்து கொடுத்துருங்க. ரிசல்ட் வந்த பிறகு திரும்பவும் நீங்க அவரை போய் பார்க்கணும். மறந்துடாதீங்க. சரி டாக்டர். சரிங்க சார். சுப்பு, நீங்க உட்காரு. நான் இந்த டெஸ்ட் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். புஷ், நான் தான் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் தேவையா என்ன? உனக்கு ஒண்ணும் இல்லல, டாக்டர் எதுக்கு இவ்வளவு எழுதி கொடுக்கறாரு? சும்மா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, நீ இங்கேயே உட்காரு, எங்கேயும் போயிடாத. என்ன நான் என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போக? நான் இங்கேயே தான் இருப்பேன். இந்த பாரு, சீக்கிரம் போய் அது என்ன ஏதுன்னு கேட்டு வா. எனக்கு இந்த இடமே பிடிக்கல, வீட்டுக்கு போலாம். சரி, வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஹாய் அனு. என்ன இந்த நேரத்துல போனு? எத்தனை தடவை உனக்கு போன் பண்றது? நீ ஏன் பிக்கப் பண்ணவே இல்ல? ஆமா, நீ இப்போ எங்க இருக்க? இப்ப நான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன்பா. ஓட்ஸ் காலி ஆயிடுச்சுப்பா, அதான் வாங்க வந்தேன். ஓ ஓகே. டயட்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்றியா? எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. எங்க கவுண்டர்ல கூட்டமா இருக்கு, நான் அப்புறமா உனக்கு போன் பண்றேனே. ஓகே.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ம்? நீங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் சூப்பர் மார்க்கெட்னு சொல்றீங்க? ஹலோ, நான் ஏதோ ஒட்டு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசினது காதுல விழவும் சட்டுன்னு என்னன்னு கேட்டேன். மிஸ்ஸஸ் அனு, எஸ், டிஸ்சார்ஜ் சம்மரி. நீங்க இங்க அட்மிட் ஆயிருந்தீங்களா? அது உங்க பையன்கிட்ட சொல்லவே இல்லையா? அவன் ஆஸ்திரேலியால இருக்கான். ஓ, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னா 100 கேள்வி கேட்பான். அவன் கிட்ட எனக்கு நடந்த ஆபரேஷனை பத்தி நான் சொல்லவே இல்ல. அதான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறதா சொன்னேன். ஆபரேஷனா? மைனர் ஆபரேஷன் தான், நத்திங் டு வரி. என்னடா இவ்வளவு கேக்குறானேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பேரு அனுவா மேடம்? ஏன்னா என் பொண்ணு பேரும் அனுதான். ஓ, தட்ஸ் நைஸ். என் பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் மேடம். அதான் அனுன்ற பேரை கேட்டோன்னே கொஞ்சம் இமோஷனலா ஆயிட்டேன். அனுன்ற பேரு வச்சாலே அவங்க ஸ்பெஷலா தான் இருப்பாங்கன்னு என் பையன் சொல்லுவான். நிச்சயமா உங்க பொண்ணும் ஸ்பெஷலா தான் இருப்பா. உங்க பையன் கரெக்டா சொல்லிருக்காரு. ஆஸ்திரேலியானா சும்மாவா? என் பொண்ணு அனு எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் மேடம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? உங்க பையன் உங்களை அனுன்னு தான் கூப்பிடுவாரா? ஹலோ, நான் பேசின எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிறீங்களே. ஐயோ சாரி மேடம், ஒட்டு கேட்கணும்னு கேட்கல, காதுல விழுந்துருச்சு தற்செயலா. அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா, என்ன அனுன்னு தான் கூப்பிடுவான். அவனும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ரொம்ப சந்தோஷம் மேடம். ஓகே சார், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க பையன் நீங்க சொல்லாமலே உங்க நிலைமையை புரிஞ்சு பாருன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன். மேடம், அடுத்த பிளைட் பிடிச்சு அவர் இந்தியாவுக்கு வர போறாரு. வாங்க. சரி. சரி மேடம். பார்க்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. அனுக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் அமைஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கும்ல. ச்சே, அனுடைய கல்யாண டென்ஷன் வந்தாலும் வந்தது, யார பார்த்தாலும் அனுக்கு மாமியாரா இருக்கணும், அனுக்கு மாப்பிள்ளையா இருக்கணும், இப்படியே யோசிக்கிறிய சுப்பு. பைத்தியம் பிடிச்சு அலைய போற நீ.